ஸோ உங்ககிட்ட கம்மியான கேபிட்டல் இருந்து எனக்கு ஃபாரெக்ஸ்லாம் ரொம்ப புரியல ப்ரோ, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எனக்கு இந்தியன் மார்க்கெட்டில் தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த வே. நீங்கள் 5,50,000 கட்டணும். அதே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வெறும் 16,000 தான் கட்டணும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரொம்ப ரிஸ்கின்னு சொல்கிறாங்களே ப்ரோ, ஆமாம் கரெக்டு தான், ரிஸ்கி தான். ஆனால் அதே போல் உங்களுக்கு ரிவார்டும் அதிகமாக தான் இருக்கும். ஐ ரிஸ்க் ஐ ரிவார்ட். இப்பதான் நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து தான் இப்ப நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க. ப்ரோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணனா நான் பணக்காரன் ஆயிடுவேன், என்கிட்ட கோடியே காசு வந்துடும், லக்ஸரி கார்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ஆன வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங் என்னன்னு சொல்லி ஃபுல் கைடு உங்களுக்கு நான் தரப்போறேன். 2026 நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஸோ இந்த வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் டைம் வேல்யூனா என்ன, ப்ரீமியம்னா என்ன, அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்னா என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வருஷம் ஆயிடுச்சு. ஹாப்பி ஆனிவர்சரி டு எவ்ரிவன். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. பட் வெயிட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க சேனல்ல புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் ட்ரேடர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, இப்போ நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லி சிம்பிளாக உங்களுக்கு பேசிக் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்க போறீங்க, ஆப்பிள் ஸ்டாக் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க போறீங்க. அதாவது மொத்த காசை கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபா ஸ்டாக்கை 1000 ரூபா நம்ம காசை பே பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல வாங்கி வச்சுக்கலாம். இதில் எந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பக்கம் போறீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்னா என்னன்னா, நீங்க கம்மியான காசுக்கு கொஞ்சம் அதிகமான வேல்யூ உள்ள ப்ராடக்ட்டை வாங்கிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 ரூபா ஸ்டாக்கை நீங்க ஸ்டாக்ல வாங்க போறீங்கன்னா 1000 ரூபா கட்டணும். இதே நீங்க ஆப்ஷன்ஸ்ல வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபா கட்டணும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய லிமிடேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வேல்யூ, அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் காசை கொடுத்து அதே ப்ராடக்ட் வாங்குனீங்க பாத்தீங்களா, ஸோ அதனால ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். ஸோ இதுல நான் உங்களுக்கு ஃபுல் பிரீஃபா கவர் பண்றேன். இப்போதைக்கு ஒரு பேசிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆப்வியஸ்லி கொஞ்சம் கம்மி கேபிட்டல் இருந்தா பண்ணுவாங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங்காக பண்ணுவாங்க. ஹெட்ஜிங்னா என்னன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ரொம்பவே சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய சார்ட் அனாலிசிஸ் படி ஒரு மாசம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போக போகுது. ஓகேங்களா, ஃபார் வாட் எவர் ரீசன் உங்க சார்ட் சொல்லுது, உங்க அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ இப்போ நீங்க கீழே போற ஸ்டாக்ல எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும்? ஆப்ஷன் ட்ரேடிங்னால இல்ல ஃபியூச்சர் ட்ரேடிங்னால கீழே போற ஸ்டாக்குக்கு உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி 1 லட்சம் கோடி இருக்கு. ஓகே, 1 லட்சம் கோடி ரொம்ப அதிகமாயிடும். ஒரு 1000 கோடிக்கு ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஒரு 10% கீழே போகுது, 100 கோடி. ஓகே, இப்போ இந்த 100 கோடி ரூபாய் ஹெட்ஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் அவங்களால. அதாவது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கீழே போக போகுது அப்படின்னு சொல்லி புட் ஆப்ஷன் சொல்லி வாங்கி வைப்பாங்க. கால் புட், நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் டீப்பா, இப்போதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கும் போது ஸ்டாக் கீழே போச்சுன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, அப்படி மேலே போச்சுன்னா லாஸ் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஹெட்ஜிங்கிறது இதுதான். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள், ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்க, அது கீழே போகும்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்க புட் ஆப்ஷன் வாங்குனீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு ஹெட்ஜ் பண்ணலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்சம் புரியலையே ப்ரோ அப்படின்னா போக போக புரியும். ஃபுல் வீடியோ பாருங்க. அதுக்குன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லி போனீங்கன்னா உங்களால் எதுவும் லேர்ன் பண்ண முடியாது. கொஞ்சம் நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ கால் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் நம்ம மேலே போகுதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கால் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னா ஸ்டாக் மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ரொம்பவே சிம்பிள். ஒரு நோட் அண்ட் பென்ல எழுதிக்கோங்க. கால் மீன்ஸ் மேலே போகிறது. ஓகேங்களா, புட் அதாவது கீழே வரும்போது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம், என்ன ஆப்ஷன் வாங்கணும், அதெல்லாம் உங்களுக்கு நான் டீப்பாக சொல்கிறேன். எங்கேயும் போகாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நான் டீப்பாக மானிட்டரில் சொல்கிறேன். இப்போதைக்கும் ஒரு சிம்பிள் பேசிக் மட்டும் எழுதிக்கோங்க. கால்னா மேலே போகிற ஸ்டாக் நம்ம வாங்கணும்னா கால் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். அண்ட் கீழே போகும்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த ஸ்டாக்குக்கு நம்ம புட் ஆப்ஷன் வாங்கணும்னா ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, சிம்பிள். ஓகே கைஸ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எனக்கு எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன போடுறேன்னு சொல்லி அவ்வளவா தெரியல. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோ ட்ரேடிங்கில் அதோட டாபிக் மட்டும் கீழே கொடுங்க. யாருக்கு நிறைய லைக்ஸ் வருதோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் பிகின் நவ். இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாக்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்னா என்ன, அண்ட் அதுக்கப்புறம் சில லிமிடேஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எதுக்கு எல்லாரும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ரிஸ்கின்னு சொல்கிறாங்க, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ யா,
ஓகேப்பா, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஏன் எல்லாரும் ரிஸ்கின்னு சொல்றாங்க? ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க 90% ஏன் மணி லூஸ் பண்றேன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டைம் வேல்யூ அண்ட் எக்ஸ்பைரி டேட். இப்போ நீங்க கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, 100 ரூபா ஸ்டாக் 110 ரூபா போகும்னு சொல்லி ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, வீக்லி எக்ஸ்பைரி. இப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 100 ரூபாலேருந்து 110 ரூபா அந்த ஒரு வாரத்துக்குள்ள போல அப்படின்னா, நீங்க 1 லட்ச ரூபா அந்த கால் ஆப்ஷன்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா 0 ஆயிடும் ஒரே வாரத்துல. என்ன ஒரு பயமுறுத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. ஓகே பயப்படாதீங்க. இவ்வளவு இருந்தும் ஏன் நம்ம பீப்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, டியூ டு ஹை ப்ராஃபிட். ஓகே, இப்போ நான் நினைச்ச மாதிரி அந்த பிரைஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த டைம்குள்ள போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் வித் ஜஸ்ட் ஸ்மால் கேபிட்டல். இது மட்டும்தான் நம்மளுடைய பீப்புளை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி தூண்டுது. ஓகே, இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, எக்ஸ்பைரி டேட்னா என்னன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக மானிட்டருக்குள்ள சொல்றேன். ஸோ மறக்காம பாருங்க ஃபுல்லா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன் டிரைவ்டு ஃப்ரம் ஒரிஜினல் அசட்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காது. அதாவது இதோடைய ஒரிஜினல் அசட்னு சொல்லி ஒன்று லிங்க்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை சென்செக்ஸோட இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இல்லை டாடா மோட்டார்ஸோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு ஸ்டாக், அதாவது ஒரிஜினல் அசட்டே இல்லாமல் அதோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்கியோ விற்கவோ முடியாது, அது எக்ஸிஸ்டே ஆகாது. ஓகேங்களா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக உள்ளே போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போயிடுவோம். ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரோவோட அப்ளிகேஷன் ட்ரேடிங் ஆப் தான் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி 50 இருக்கு. ஓகே, நிஃப்டி 50யோட ஆப்ஷன்ஸ் எங்கே ஃபைண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா F&Oன்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு மாதிரி இப்போ பாருங்க லோட் ஆகட்டும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் காமிக்கும். இப்போதான் நீங்கள் ட்ரேடிங் பண்ண போறீங்க. இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்து தான் இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ண போறீங்க. லைக் இப்போ செம்ம காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சுல, இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி இதை பார்க்குறீங்க அப்படின்னா இதில் லிட்டரலி ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? ஸோ நான் சில விஷயங்களை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம பேசிக்காகவே வச்சுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேட் இருக்கும், January 20. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா 27, February 20, February 3 and February 10 and February 17, February 24 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்னு இருக்கும் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட்டுன்னு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் லைன் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது கரண்ட் ப்ரைஸ், நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் என்ன, 25,665. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 650, 700, 750, 800, 50 ப்ரைஸ் விட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கால்னு ஒன்று இருக்கு, புட்டுன்னு ஒன்று இருக்கு. இப்படி நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட். வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய நம்பர்ஸ் இருக்கா, எந்த கன்ஃபியூஷன் வேணும் உங்களுக்கு? இந்த இடத்துல நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ எல்லா ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல டேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு January 15. ஸோ 7 நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது வீக்லி எக்ஸ்பைரி ஒன்று இருக்கும் அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி ஒன்று இருக்கும். அதாவது வாரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஒன்று இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் மாதம் எக்ஸ்பைரி ஒன்று இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா January 15. ஸோ January 20 அப்போ ஒரு எக்ஸ்பைரி இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் 27 அப்போ ஒரு எக்ஸ்பைரி இருக்கு 7 நாள் கழிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் February 3 அப்போ எக்ஸ்பைரி இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பைரினா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். எக்ஸ்பைரி ஆகும் போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட் இந்த இடத்துல வந்துருச்சு, இதுதான் உங்கள் டேட். ஓகேங்களா? ஒரே நிமிஷம், இதுதான் உங்கள் டேட். ஸோ இந்த இடத்துல டைம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் காலோ புட்டோ வாங்கி வச்சுருப்பீங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு ஒன்று வாங்கி வச்சுருப்பீங்கல்ல. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஸ்டாக் மூமெண்ட் கொடுத்துருந்தது அப்படின்னா நீங்கள் சேஃப். ஓகேங்களா? அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே. இல்லை ப்ரோ, நான் ஒரு ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் நான் நினச்ச மாதிரி ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணலை, அதுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும், அதாவது எக்ஸ்பைரி ஆகிடும், அதோடைய வேல்யூ முடிஞ்சு போயிடும். இது எதுக்கு அப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணும்போது. ஓகே, நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஆப்ஷன் சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸஸ் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எந்த அசட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நிஃப்டியோட ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா 25,700 ஸ்பாட் அண்ட் அதுக்கப்புறம் 25,615 இருக்குல்ல.
ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் அசட்டோடைய வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நடுவில் உள்ளது பார்த்தீங்கன்னா மெயின் அசட்டோட வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் இருக்கு. இப்போ அதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கு. அதனால தான் நான் இங்கே ஒரு கோடு கிழிச்சிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு நடுவில் மிடில் கோடு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸை இண்டிகேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது 1000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 950க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிய வரும் பாருங்களேன், நல்லா டீப்பாக கவனிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கால் ஆப்ஷன்னா மேலே போகுதுன்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் வாங்கணும், அண்ட் கீழே போகுதுன்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1000 ரூபாய் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க, ஓகேங்களா, நீங்க நினைக்கிறீங்க இது 1100 ரூபாய் போகணும். எந்த இது வாங்குவீங்க? கால் வாங்குவீங்களா, புட் வாங்குவீங்களா? ஓகே, புட் வாங்குவோம். ஸோ எவ்வளவு தூரம் போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? 1100 ரூபாய் போகும்னு நினைக்கிறீங்க. ஸோ 1100 இங்க வந்துடணும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கிட்ட வந்துடணும். ஸோ 1100 போகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன டேட்குள்ள போகும்? சரி, ஓகே, 27க்குள்ள போகும் ப்ரோ. 27 கிளிக் பண்ணிக்கணும். 27ஆம் தேதிக்குள்ள 1100 ரூபாய் போகும் ப்ரோ. கால் ஆப்ஷன், அதாவது இப்போ 1000 ரூபாய் இருக்கு, 1100 ரூபானா அதிகம். ஓகேங்களா? ஸோ அதிகம்னா கால் ஆப்ஷன்ல 1100 ரூபாய் ஸ்ட்ரைக்ல இதை வாங்கிக்கணும், 30 ரூபா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, லைக் வெறும் நீங்கள் 30 ரூபா கட்டுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா லாட் சைஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும். ஓகேங்களா? லாட் சைஸ். ஓகே, வாட் இஸ் மீன் பை லாட் சைஸ்? ரொம்பவே சிம்பிள். இப்போ நீங்கள் 30 ரூபா கொடுத்து ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்க போறீங்க. ஆனால் வெறும் ஒரு ஸ்டாக் வாங்க மாட்டீங்க. சில ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய 450, 550 இருக்கும், 1100 கூட இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 × 550. ஓகேங்களா? 30 × 550 எவ்வளோப்பா? ஒரு நிமிஷம் இருங்க, கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். 30 × 550, நான் சும்மா 550ன்னு சொல்றேன். ஓகேங்களா? 16500. ஓகே, ஸோ 16500 ரூபா கொடுத்து நீங்க என்ன வாங்க போறீங்க? 1100 ரூபாய் போகும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வாங்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு என்னன்னா 550ன்னு ஏன் ப்ரோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாய் கொடுத்து 550 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1000 ரூபாய் நான் பே பண்றேன், 1000 ரூபாய் பே பண்ணிட்டு 550 ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளவு தெரியுமா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும்? 5,50,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும், ஃபுல் காசு கட்டணும்னா. ஓகேங்களா? 5,50,000 ரூபாய் கட்டணும் ப்ரோ. கன்ஃபார்மா நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஃபுல் ஸ்டாக்கை நான் வாங்கி என் ஸ்டாக்குள்ள வச்சுக்கிறேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க 5,50,000 ரூபாய் கட்டணும். அதே ஆப்ஷன் ட்ரேடிங்ல வெறும் 16,000 ரூபாய் தான் கட்டணும். இந்த ஒரு கேபிட்டல் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை மீட் பண்ணணும். அதாவது இந்த கேபிட்டல் இல்லை, ஆனா எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லி தான் நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்ல இறங்குறாங்க. ஓகேங்களா? அதுவும் தெரியாம இறங்குறாங்க. நீங்க இவ்வளவு தூரம் பாக்குறீங்க, உங்களுக்கே ஓரளவு தான் புரிஞ்சிருக்கும். ஸோ இது கூட தெரியாம நம்ம எதனா ஒண்ணு பண்ணோம்னா எவ்வளவு ரிஸ்கின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ள இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் போகும் ப்ரோ. அதாவது 900 ருபீஸ் போகும், 100 ரூபாய் கம்மியா போகும். அப்படின்னா நீங்க என்ன வாங்கணும்? கால் வாங்கணுமா, புட் வாங்கணுமா? நல்லா யோசிங்க. கீழே போற மாதிரி இருந்தா என்ன வாங்கணும்னு சொல்லியிருப்பேன்? புட் வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 900 புட் இருக்கும், அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுடைய ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதே போல 900 ருபீஸ் 30. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 550, அதே 16,500 ரூபா கொடுத்து நீங்க 5.5 லட்ச ரூபா ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். அண்ட் அதே டைம் இந்த 27ஆம் தேதிக்குள்ள, சாரி பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ள அந்த ஸ்டாக் நீங்க நினைச்ச மாதிரி 900 போலன்னு வச்சுக்கோங்களேன். லைக் 900 ருபீஸ் போல, அதுக்கு பதிலா ஒரு 1050 கிட்ட இருந்துருச்சுன்னா, ஸோ இந்த 30 ரூபா வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டே வரும்பா. ஓகேங்களா? 30 ரூபா வேல்யூ கம்மி ஆகிட்டே வரும். அண்ட் லாஸ்ட்ல எக்ஸ்பைரி டேட் அப்போ நீங்க சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறோம் நம்ம. இப்போ நான் உங்களுக்கு ஓரளவு பேசிக் அண்ட் ஓரளவு நம்பர் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணனா உங்களால லைக் லேர்ன் பண்ண முடியாது. ரைட்டா ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ கரெக்டாக இன்னும் ஒரு 3 நாள்ல இதோடைய பார்ட் 2 வரும், ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பார்ட் 2. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்ததை ஒரு நோட் அண்ட் பென்ல நல்லா எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இன் மார்க்கெட்டில் நீங்களே எதனா ட்ரை பண்ணுங்க. ஐயோ நீங்கள் போய் ட்ரேடிங் பண்ண போறீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா
நீங்க இந்த வீடியோல ஒரு 200 லைக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கமெண்ட்ஸ் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள்ல வந்துடும். ஸோ யா தட் இஸ் வாட் கீப் லேர்னிங். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் ஆப்ஷன்ஸ் பற்றி நிறைய கற்றுருப்பீங்க. அண்ட் நம்ம சேனல் நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ட்ரேடர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான். நீங்கள் பிகினர் ட்ரேடராக இருந்தீங்க, நம்ம சேனலில் நியூவாக இருந்தீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம் ப்ரோ. இந்த சேனலில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. நம்மளுடைய சேனல் கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு கிரியேட் பண்ணி. அண்ட் இந்த புது செட்டப் அந்த 1 வருஷம் ஆனிவர்சரியை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளவர்லாம் வேறு வச்சுருக்கேன். ஸோ யா தட் இஸ் வாட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I will meet you in the next video. Until then, bye. உங்களுக்கு அடுத்த வீடியோல என்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் எதுல வருதோ ஸோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் பண்ணி போடுவேன். ஸோ யா பை பை, டேக் கேர். உங்களுக்கு யாருக்குன்னா ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருங்க. பை.